Good morning to all. I am G. Krishna, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to next one title Soil of Tamil Nadu. தமிழ்நாட்டினுடைய மண் வகைகள். The soil is Tamil Nadu are broadly classified into 5 according to their characteristics. There are first one alluvial soil, black soil, red soil, fourth one laterite soil, fifth one வந்து saline soil. ஜாலபி யூனிட் 6ல் மண் வகைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மண் வகைகள் தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய மண் வகைகளை 5 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அலுவியல் சாயில்னால் வண்டல் மண், பிளாக் சாயில்னால் கரிசல் மண், ரெட் சாயில்னால் செம்மண், லேட்டரைட் சாயில்னால் சரளை மண், சாலின் சாயில்னால் உவர் மண் அல்லது உப்பு மண். ஃபஸ்ட் ஒன் டைட்டிலில் நம்ம அலுவியல் சாயில் வண்டல் மண். Alluvial soil is formed by the deposition of silt by the rivers. வண்டல் மண் ஆறுகளால் படிய வைக்கப்படும் நுண் படிவுகளால் உருவாகின்றன. It is found in the river valley regions and the coastal plains of Tamil Nadu. அப்போ இந்த வண்டல் மண் சமவெளிகள் பெரும்பாலும் தமிழ்நாட்டினுடைய கடற்கரை பகுதிகளில் மற்றும் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளில் இம்மண் வந்து காணப்படும். ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகள்லையும் இம்மண் வந்து காணப்படும். Generally, this type of soil is found in the district of Tanjavur, Tiruvallur, Nagapattinam, Viluppuram, Kadalur, Tirunelveli and Kanyakumari. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், விழுப்புரம், கடலூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இவ்வகை மண் அதிகம் காணப்படுகிறது. இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் டு எ ஸ்மால் எக்ஸ்டென்ட் அலாங் த ரிவர் வேலி இன் ஃபியூ இன்டீரியர் டிஸ்ட்ரிக்ட். சில உள் மாவட்டங்களின் ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் சிறிய அளவில் இவை காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாயில் கரிசல் மண். Black soil are formed by the weathering of igneous rocks. அதை லைன் பண்ணிக்காங்க. தீப்பாறைகள் சிதைவடைவதன் மூலம்தான் கரிசல் மண் வந்து உருவாகிறது. இட் இஸ் ஆல்சோ நவன் as a recurve soil. அதுவும் லைன் பண்ணிக்க. இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இது ரீகர் மண். அதுதான் ரீகர் மண் என்று அழைக்கப்படும். As cotton grows well in soil. இம்மண்ணில் நன்கு விளையக்கூடிய பயிர் எது அப்படின்னா நம்ம பருத்தி. அதனால் கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாக் காட்டன் சாயில். அப்போ இதை என்ன சொல்லுவோம், நம்ம பருத்தி மண் என்று அழைக்கப்படும். பிளாக் சாயில் ஆர் ஃபார்ம்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் த டிஸ்ட்ரிக்ட். அப்போ பெரும்பாலும் இந்த மண் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்லலாங்க அப்படின்னா முக்கிய மாவட்டங்கள். அப்போ கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி அண்டு தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் பெருமளவில் கரிசல் மண் வந்து காணப்படும். நெக்ஸ்ட் டைட்டிலில் வந்து ரெட் சாயில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாங்க, ரெட் சாயில் அப்படின்னா செம்மண். ரெட் சாயில் கவர் ஓவர் 2/3 ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய மொத்த நிலப்பரப்பில் சுமார் 2/3 பங்கு செம்மண் பரவி உள்ளது. There are found particularly in the central district of state. அப்போ இவை குறிப்பாக மாநிலத்தினுடைய மத்திய மாவட்டங்களில் வந்து காணப்படுகின்றன. It is dominantly found in சிவகங்கை and ராமநாதபுரம் district.
இம்மண் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் அதிகம் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் ஒன் வந்து லேட்டரைட் சாயில் அப்படின்னா சரளை மண். தி சாயில் இஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் இன்டென்சிவ் லேச்சிங். சரளை மண்ணானது அதில் கரைந்துள்ள சத்துக்கள் அழித்து செல்லப்படுவதால் வந்து உருவாகிறது. லேட்டரைட் சாயில் ஆர் ஃபவுண்ட் இன் சம் பார்ட் ஆஃப் காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆர் சம் பேச்சஸ் ஓவர் த மவுண்டன்ஸ் ரீஜன்ஸ் இன் த நீலகிரிஸ். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் மண் வந்து காணப்படும். இந்த மண் வந்து ஒரு வளமற்ற மண் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இம்மண் நீலகிரி மலையினுடைய சில பகுதிகளிலும் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் வந்து சாலைன் சாயில். இந்த சாலைன் சாயில் அப்படின்னா உவர் மண் அல்லது உப்பு மண் அப்படின்னு சொல்லலாம். சாலின் சாயில் தமிழ்நாடு ஆர் கன்ஃபைன்ட் டு த கோரமண்டல் கோஸ்ட். அப்போ மேக்சிமம் இது அதிகமாக எங்கடா தமிழ்நாட்டினுடைய சோழமண்டல கடற்கரை பகுதியில் மட்டுமே இம்மண் காணப்படுகிறது. வேதாரண்ய ஆஸ் ஏ பாக்கெட் ஆஃப் சாலின் சாயில். வேதாரண்ய பகுதியில் குறிப்பிடத்தக்க அளவில் ஊர்மண் வந்து காணப்படுகிறது. However, the tsunami waves on December 26, 2004 அதை லைன் பண்ணிக்காங்க. டிசம்பர் 26, 2004 மிகப்பெரிய ஒரு சீரழிவு அப்படின்னா தமிழகத்தில் ஏற்பட்டது. மெயினாக சுனாமி உலக அளவில் சொல்லலாம், அதில் மெயினாக தமிழகம். Probably a lot of sand the deposited in all along the east coast of Tamil Nadu. Very important. Tsunami started the month and date. சுனாமி வந்து உருவான நாள் மற்றும் தேதி எப்படின்னா டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமி அலையால் அதிக அளவு மணல் படிவுகள் தமிழக கடற்கரை பகுதியில் படிய வைத்துள்ளன. Tsunami made the coastal area unsuitable for cultivation to a considerable extent. அப்போ இந்த சுனாமி வந்ததுனால சில கடற்கரை பகுதிகளில் பயிரிட உகந்ததாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து சாயில் எரோசியன்ஸ் அப்படின்னா மண் அரிப்பு. சாயில் இஸ் ஏ நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். மண் ஒரு புதுப்பிக்க இயலாத வளமாகும். இட் இஸ் எ வெரி டிஃபிகல்ட் டு ரீப்ளேஸ் த சாயில் ஒன் இட் கெட்ஸ் டீக்ரேட்டட். மண் அரிப்பு ஒரு முறை ஏற்படின் அவற்றை புதுப்பிப்பது எளிதான செயல் அல்ல. டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிராசிங், urbanization and heavy rain are responsible for soil erosion in Tamil Nadu. காடுகள் அழிப்பு, அதிக மேய்ப்பு, நகரமயமாக்கம், அதிக மழைப்பொழிப்பு ஆகிய காரணங்களால் மண் அரிப்பிற்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் ஆகும். Soil erosion reduces the fertility of soils which in turn reduces agricultural productivity. மண் அரிப்பு மண் வளத்தை குறைத்து விளைச்சலை அப்படின்னா குறைக்கிறது. ஸோ இட் இஸ் எ நெசசரி டு டேக் இன்டென்சிவ் கேர் டு கன்சர்வ் த சாயில் ரிசோர்சஸ். எனவே மண் வளத்தை பாதுகாக்க அதிக கவனம் செலுத்துவது வந்து மிகவும் அவசியமாகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நேச்சுரல் வெஜிடேஷன் அப்படின்னா இயற்கை தாவரங்கள். அப்போ அதில் நம்ம என்ன பார்க்கலாங்க அப்படின்னா நேச்சுரல் வெஜிடேஷன் ரெஃபர்ஸ் டு த ஃபாரஸ்ட் கவர். இயற்கை தாவரம் வந்து புவியில் இயற்கையாக வளரும் தாவரங்களுடைய தொகுப்பாகும். லேண்ட் மாஸ், நேச்சர், சாயில்,
nature of soil, temperature and rainfall are the major factors that control the distribution of natural vegetation. நிலத்தோற்றம், மண்ணின் தன்மை, வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு ஆகியவை இயற்கை தாவரங்களுடைய பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய காரணிகளாகும். As well, National Forest Policy 1988 அதுவும் லைன் பண்ணிக்காங்க. தேசிய வனக் கொள்கை, minimum of 1/3 of the total geographical area must be under forest cover. 1988 தேசிய வனக் கொள்கைப்படி புவி பரப்பில் குறைந்தபட்சம் 1/3 பகுதியை காடுகளால் சூழப்பட்டு இருக்க வேண்டும்.